எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். துவாரகாமையில் பாபாவோட பேசிகிட்டு இருக்கா இல்லையா சிறுமி லக்ஷ்மி, அவள் பாபா கிட்ட எனக்கு ஏதாவது அதிசயம் பண்ணி காமிங்களே அப்படின்னு கேட்குறா. தன் கணவரோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கிறத பார்த்த பாய்ஸா குல்கர்னிட்டிருந்து காப்பாற்றுறதுக்காக பாபா கிட்ட உதவி கேட்க ஓடி வராங்க. ஆனால் பாபா பாய்ஸாவை பேசவே விடலை. அவங்கள அமைதிப்படுத்திட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு, இல்லை லக்ஷ்மி, அதிசயங்களை தங்களை பெருமைப்படுத்தி கொள்றதுக்காக செஞ்சு கட்டுறது ரொம்ப தப்பு. ஆனால் ஆபத்தில் இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்காக அதிசயங்களை கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பிள்ளை தானே லக்ஷ்மி, அவளோட மனசில் ஜிலேபி சாப்பிடணுன்ற ஆசை இருந்திருக்கும் போல. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாபா, இப்போ உனக்கு ஜிலேபி சாப்பிட ஆசையாக தானே இருக்கு அப்படின்னு கேட்க லக்ஷ்மி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறா. இங்கே ஒருத்தர்கிட்ட சாப்பிட முடியாத அளவு ஜிலேபிகளும் நெய்யினால செஞ்ச லட்டுகளும் இருக்கு, பலவிதமான பலகாரங்களும் இருக்கு. அவர் ஒருத்தரே அதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா அவர் உடம்பு கெட்டு போயிடும் இல்லையா? அதனால அந்த கஷ்டத்துல இருந்து அவருக்கு உதவி பண்றதுக்காக நீ அந்த இனிப்பை சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, அப்படியா, கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றா லக்ஷ்மி. பாபா தன்னோட பிக்ஷ பாத்திரத்தை தான் தோல்ல மாட்டிருப்பார் இல்லையா, நீளமான ஜோல்னா பை, அதுக்குள்ள வச்சிருக்கார். அதிலிருந்து ஜிலேபி எடுத்து லக்ஷ்மிக்கு கொடுக்கிறார். அதை சாப்பிட்ட லக்ஷ்மி, பாபா இந்த ஜிலேபியை நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்க, ஷிரடியில இருந்து தான் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி, கண்டிப்பா இது ஷிரடியில எந்த கடையிலையும் வாங்கியிருக்க முடியாது, இங்க இந்த மாதிரி ஜிலேபிலாம் கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பாபா ஒரு பொன் சிரிப்போட பாய்ஸா அம்மாவை பார்த்து, பாய்ஸா அம்மா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே ஷிரடியில எங்கே இந்த மாதிரி ஜிலேபிகள் கிடைக்கும்னு. பாபா பேச பேச பாய்ஸாவோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுது. நான் என்னுடைய பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கான தீர்வு சொல்லிட்டாரே அப்படின்னு உருகி நிற்கிறாங்க. பாபா லக்ஷ்மி கிட்ட, உனக்கு இனிப்புகள் மட்டும் இல்லை, இன்னும் பலவித பலகாரங்களும் தரப்போறேன், அதனால நீ உன்னோட நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா, அவங்களுக்கும் இனிப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி வேகமா ஓடி போய் தன்னோட விளையாண்ட சிறுவர் சிறுமிகளையும் அழைச்சிட்டு வரா. பாபா எல்லாருக்கும் தான் பையில வச்சிருந்த திருவூட்டில இருந்து பலகாரங்களை எடுத்து கொடுக்கறாரு. அந்த பலகாரங்கள்லாம் எங்கிருந்து வந்தது? குல்கர்னியோட வீட்டில் சாப்பிட முடியாம திணறிட்டு இருக்கார் இல்லையா அப்பாஜி, அவர் ஒரு லட்டையோ ஜிலேபியோ எடுத்து சாப்பிட அந்த ஒவ்வொரு இனிப்பும் பாபாவோட திருவோட்டுக்கு வந்துடுது. அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறார் பாபா. அங்கே அப்பாஜிக்கு சாப்பிட்ற கஷ்டமே தெரியல, ரொம்ப சாதாரண விஷயமா அவர் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாரு. அப்பாஜி சாப்பிட்றதையே ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கான் குல்கர்னி. இப்போ அப்பாச்சிக்கே ஒன்றும் புரியல, என்னடா இது, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம வயிறு நிறைஞ்ச மாதிரி தெரியல, கஷ்டமாகவும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு குல்கர்னியை பார்த்து, என்ன பார்க்குறீங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, வந்து பரிமாற சொல்லுங்க, நான் சாப்பிட்டா தானே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு கேட்க குல்கர்னி தன் வீட்டு ஆட்களை பார்க்குறான். அந்த ஆட்களும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு காளி தட்டுக்களை அவனுக்கு காமிக்கிறாங்க. அப்பாச்சி ரொம்பவே சாதாரணமா எந்திரிச்சு நின்று, ஓ அவ்வளவுதானா, இதுவும் நல்லதுக்கு தான், நான் போய் என்னோட வீட்லயும் சாப்பிடணும்ல அப்படின்னு சொன்ன உடனே குல்கர்னிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறது. என்னடா அது, 50-60 பேருக்கு சமைச்ச சாப்பாட்டை முழுசு இவனே சாப்பிட்டுட்டு இப்ப இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சியில எல்லாம் ஆடலை. பாபா பாய்ஸா அம்மா கிட்ட, நீங்க வீட்டுக்கு போங்க, எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லி அல்லா மாலிக்னு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. தாங்க முடியாத ஆத்திரத்தோட கொதிக்கிற மனசோட ஊஞ்சலாடிட்டு இருக்க குல்கர்னியோட மனசுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அவனோட தங்கச்சி, அண்ணா சமைச்சது என்னவோ 50-60 பேருக்கு மாதிரி எனக்கு தெரியல, அதனால தான் அந்த ஆள் வேகமாக சாப்பிட்டுட்டு உன் மூக்கை உடைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறா. பாபாவோட இருப்பிடத்துக்கு லக்ஷ்மியை தேடி அவளோட அம்மா வந்துடுறாங்க. தன்னோட அம்மாவை பார்த்து லக்ஷ்மி, அம்மா சாயி தாம்மா எனக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்டு, நான் காலையில் கஞ்சி கூட குடிச்சிட்டு வராமல் வந்துட்டேன்னு கவலைப்படுறீங்களே, எனக்கு பாபா எவ்வளவு இனிப்புகள் தெரியுமா சாப்பிட கொடுத்தாரு அப்படின்னு சந்தோஷமா சொல்றா. அதோட தன்னோட அம்மா கிட்ட, நான் சாப்பிட்ட இடத்தையெல்லாம் கூட்டி பாபாவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பாபா இப்படி எல்லாருக்குமே அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற எண்ணம் இருந்துட்டா இந்த உலகமே சொர்க்கம் ஆயிரும். இருட்டு போக்குறதுக்கு பெரிய பெரிய விளக்குகள் தான் தேவை அப்படிங்கிறது கிடையாது, ஒரு சின்ன மெழுகுவர்த்தி போதும், அதுவே தேவையான வழியை காட்டும். அதுபோல உதவணுன்ற எண்ணம் இருந்தாலே போதும்
அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து கிளம்புன லக்ஷ்மியோட அம்மாவோட மனசுல, ஐயோ இந்த மனுஷன் கூட பேசக்கூடாதுன்னு சட்டம்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் இவ என்னடான்னா எப்போ பார்த்தாலும் இங்கேயே கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்துட்டுருக்காங்க. வர்ற வழியில் குல்கர்ணியோட ஆட்கள் இவங்களை விசாரிக்க, லக்ஷ்மி சின்ன பொண்ணு தானே, உடனே நான் பாபாவை தான் பார்த்துட்டு வர்றேன், அவர் எனக்கு எவ்வளோ இனிப்புகள் தெரியுமா சாப்பிட கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட குல்கர்ணியோட ஆட்களுக்கு இந்த பரதேசிக்கு எங்கேருந்து இனிப்பு கிடைச்சிது அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. என்ன ஜிலேபி மட்டும்தான் தந்தானா இல்லை வேற என்னென்ன பலகாரம் அப்படின்னு கேட்க, பயந்து போன லக்ஷ்மியோட அம்மா லக்ஷ்மி பேசுறத தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது புரியாத லக்ஷ்மி, அவர் எனக்கு ஜிலேபி கொடுத்தாரு, பஜ்ஜி கொடுத்தாரு, ஏன் நல்ல நெய்யில் செஞ்ச லட்டு கூட கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறான். ஏன் இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க? பாபா நினச்சா எங்கே இருந்து வேணா என்ன பொருளை வேணா வர வச்சிருவார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. தன்னோட மனைவி தன்னோட தங்க சொல்கிற மாதிரி 50-60 பேருக்கு சமைக்கலை போல அப்படின்னு சந்தேகப்பட்ட குல்கர்ணி தன்னோட மனைவியை பார்த்து, எத்தனை பேருக்கு சமைச்சிங்க? 50-60 பேருக்கு சமைச்ச மாதிரி தெரியலையே, அப்படி சமைச்சிருந்தா அவன் ஒத்த ஆளை எப்படி சாப்பிட்ருக்க முடியும், ஏதோ சதி பண்ணி இருக்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துகிறான். அவனோட தங்கச்சியும் விநாயகர் குபேரர் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு குபேரரை அவமானப்படுத்தின மாதிரியே உனக்கும் நடந்து போச்சே அண்ணா அப்படின்னு சொல்லி பிரச்சனையை மேலும் பெருசாக்க பார்க்கறா. உடனே குல்கர்ணி ருக்மணி கிட்ட, நீ அன்னைக்கு என்ன மதிக்காம அந்த பிச்சைக்காரனை பார்த்து பிச்சை போட்டவ தானே, இன்னைக்கு ஏதோ சதி பண்ணியிருக்க, இல்லைன்னா அந்த அப்பாச்சி பாட்டில் எப்படி இவ்வளவு சாப்பாட்டையும் ஒத்த ஆளா சாப்பிட்டு இருப்பான் சொல்லு. அந்த அப்பாஜி ஜெயிச்சுட்டா அந்த மந்திரக்காரன் இந்த ஊரை விட்டு போக மாட்டான்னு நீ நினைச்சு ஏதோ சதி பண்ணியிருக்க அப்படின்னு அவளை பயங்கரமா திட்டுறான்.